கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பலனுள்ள வார்த்தை ஆபகுக் 2 அதிகாரம் 3 வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்காக காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக தரிசனங்கள் உண்டு, அநேக நோக்கங்கள் உண்டு, அநேக விண்ணப்பங்கள் உண்டு, அநேக திட்டங்கள் உண்டு. அந்த தரிசனங்களும் நோக்கங்களும் திட்டங்களும் நம்முடைய வேண்டுதல்களும் நம்முடைய விண்ணப்பங்களையும் கர்த்தர் குறித்த நேரத்தில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நாம் நினைக்கலாம், என்னுடைய வேண்டுதல்கள் என்னுடைய விண்ணப்பங்கள் நிறைவேறலையே, என்னுடைய தரிசனங்கள் இன்னும் நிறைவேறலையே, ஏன் இத்தனை காலதாமதங்கள் என்று சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு இருக்கலாம். ஆண்டவரின் விண்ணப்பத்தை கேட்கிறாரா என்ற கேள்வியோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும். நாம் அதை பெற்றுக்கொள்ளும் போது அதை புரிந்து கொள்வோம். கர்த்தர் இதற்காகத்தான் இந்த கால தாமதத்தை இவ்வளவு நாட்களை எடுத்துக்கொண்டார் என்று. ஏனென்று சொன்னால், நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் கிரியை செய்கிற கர்த்தர், நாம் வேண்டிக் கொள்கிற காரியங்களை கர்த்தர் நினைவில் வைத்து அதை சிறந்ததாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தருவதற்காய் நாட்களை எடுத்துக்கொள்கிறார். அது காலதாமதங்கள் உண்டாகிறது. ஆனால் நம்முடைய விசுவாசத்தில் வேறொன்று நிற்க வேண்டும். என் தரிசனத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார், என் விண்ணப்பத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. என் விண்ணப்பங்கள் தாமதித்தாலும், என் வேண்டுதல்கள் தாமதித்தாலும், என் தரிசனங்களை நான் பெற்றுக்கொள்வதற்கு காலதாமதங்கள் உண்டானாலும் நான் கர்த்தருடைய நேரத்துக்காய் காத்திருப்பேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு நீங்கள் காத்திருக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் தரிசனத்தை உங்கள் கரத்திலே கொண்டு வந்து சேர்க்க வல்லவராக இருக்கிறார். அதை சிறந்ததாய் உங்கள் கரத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார். நீங்கள் நினைத்து பார்க்காத காரியங்களை கர்த்தர் உங்கள் கரத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார். அந்த காலதாமதத்தில் விசுவாசத்தில் பலனுள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். விசுவாசத்தில் இன்னும் பலத்தின் மேல் பலன் அடைய வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நிச்சயம் நிறைவேற்றுவார். அது தாமதித்தாலும் அதற்காக காத்திரு, அது பொய் சொல்லாது, அது நிச்சயமாய் வரும், அது நிச்சயமாய் உன்னை தேடி வரும், அது நிச்சயமாக உங்கள் கையில் வந்து கர்த்தர் வாய்க்க பண்ண வல்லவராக இருக்கிறார். அதை கர்த்தர் கொண்டு வந்து உங்கள் கரத்திலே சேர்க்க வல்லவராக இருக்கிறார். நம் கர்த்தருடைய நேரத்துக்காக நாம் காத்திருப்போம். நம் தரிசனங்களையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஊற்றுவோம். அதற்காக நாம் காத்திருப்போம். நிச்சயமாய் எல்லாவற்றையும் கர்த்தர் தமது குறித்து வைத்த நேரத்தில் நிறைவேற்றியே முடிப்பார். ஆமென். அப்படியே கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம் சமூகத்தில் இந்த வேளையில் விசுவாசத்தோடு நாங்கள் வருகிறோம். அப்பா, எங்கள் தரிசனங்கள், எங்கள் நோக்கங்கள், எங்களுடைய விண்ணப்பங்கள், எங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. எங்கள் வாழ்க்கையில் தரிசனத்தை கொடுக்கிற தேவன் நீர். ஆண்டவரே, தரிசனத்தை கொடுத்து நீர் அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் சொல்லுகிற வார்த்தை ஒரு காலத்திலும் பொய்யாய் போவதில்லை. அப்பா, நீர் நேர்த்தியாய் நடத்த வல்லவர். இந்த நாளையும் கரத்திலே கொடுக்கிறோம். இந்த நாளிலே உமது கிருபையின்படி, இரக்கத்தின்படி, உமது தயவின்படி, நீர் உமது திட்டத்தின்படி, உமது நோக்கத்தின்படி எங்கள் வாழ்க்கையை நகர்த்துவீராக, எங்களை நடத்தி செல்வீராக. உங்கள் சித்தத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் தரிசனங்களும் வேண்டுதல்களும் விண்ணப்பங்களையும் கர்த்தர் குறித்த நேரத்தில் உங்கள் கரத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.